6th Standard Mathematics Unit 1 எண்கள் செயலிகளின் வரிசை செயல்பாடுகள் அடிப்படை செயல்பாடுகளை எந்த வரிசையில் நாம செய்யணும் அதுதான் செயலிகளின் வரிசை. என்னென்ன செயல்கள் இருக்குன்னு நாம ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்பதான் அந்த வரிசையை நாம சரி செய்ய முடியும். செயல்கள் என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கூட்டல், நாம படிச்சது இது வரைக்கும் கூட்டல், கழித்தல், அப்புறம் பெருக்கல், வகுத்தல். இதான் அடிப்படை செயல்பாடுகள். இது இல்லாத சில குறியீடுகளை பயன்படுத்தி அதற்கு உள்ளீடாக சில விஷயங்களை நாம தெரிவிப்போம். அதாவது பிராக்கெட், அடைப்புக்குறின்னு சொல்லுவோம். அந்த அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் செஞ்சிடணும். அது அடுத்தது அடுக்குகள்னு சொல்லுவோம். இண்டீசஸ், அடுக்குகள்ல இருக்கிறதையும் ஃபர்ஸ்ட் செஞ்சிடணும். ஒரு எண் இருக்கு அப்படின்னா 5ன்னு ஒரு எண் இருக்குன்னா அது மேல இப்படி அடுக்குகள் போடுவோம் இல்லையா, அதை அடுத்தது செய்யணும். இந்த 6ம் அடிப்படை செயல்பாடுகள்ல வருது. ஒரே கணக்குல கூட்டலும் இருக்கும், கழித்தலும் இருக்கும், பெருக்கலும் இருக்கும், வகுத்தலும் இருக்கும், அடைப்புக்குறி இருக்கும், அடுக்கு இருக்கும். அப்ப எந்த ஆர்டர்ல நாம அந்த சம்ம செஞ்சு முடிக்கிறது அப்படின்றது தான் செயலிகளின் வரிசையில நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த கணக்கு பாத்தீங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயுமே வரும், ஆப்டிடியூட்ல வரும் கண்டிப்பா. சுருக்குக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த செயலிகளின் வரிசை எந்த ஆர்டர்ல செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த பக்கத்துல கொடுத்துருக்காங்க. லுக் அட் திஸ். இந்த செயலிகளின் வரிசை விதிகள் பிட்மாஸ் விதி எனப்படும். பிட்மாஸ் விதி அப்படின்னா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு செயல்பாடு. பி ஃபார் பிராக்கெட், அடைப்புக்குறி. ஐ ஃபார் இண்டீசஸ், அடுக்குகள். டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன். ஸோ இப்போ ஆங்கிலத்தில் இருக்க அதோட முதல் எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து பிட்மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கணக்குல எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்ல பார்த்தோம்னா கூட்டல் இருக்கு, பெருக்கல் இருக்கு, வகுத்தல் இருக்கு, கழித்தல் இருக்கு. அந்த அடிப்படை செயல்பாடுகள் 4மே இருக்கு. அப்ப அப்படியே வரிசையா செய்யறது இல்லை. ஃபர்ஸ்ட் எதை செய்யணும்? டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டிவிஷன் செய்யணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், அடுத்தது சப்ட்ராக்ஷன். இன்கேஸ் அடுத்த எக்ஸாம்பிள் சம் பாருங்க. இங்க கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல் இருக்கு, பிளஸ் பிராக்கெட்டும் இருக்கு. அப்ப பிராக்கெட்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் செய்யணும். அதாவது அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிச்சிடணும். அந்த ஆர்டரை நாம டிஃபைன் பண்றதுக்காக தான் செயலிகளின் வரிசைன்னு ஒரு சாப்டர் ஒதுக்கி அதுக்கு ரூல் பிட்மாஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தமிழ்ல படிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்த பழைய புஸ்தகத்துல இது இருக்கும். அட அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே அப்படின்னு ஒரு வாக்கியத்தை கொடுத்துருப்பாங்க. நம்ம எளிமையா மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. அட அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அடைப்புக்குரிய ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த அப்படின்னா அடுக்குகளை ஞாபகம் வச்சுக்கலாம். வள்ளல் அப்படின்னா வகுத்தல், வ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். பெயர், பெருக்கல். கூட, கூட்டல். கர்ணன் தானே, கழித்தல். பழைய மேத்தமெட்டிக்ஸ் புக்ல இந்த வாக்கியம் கொடுத்திருந்தாங்க, இப்ப இதுல இல்ல. அட அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே அப்படின்ற வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணும்பொழுது நமக்கு அந்த அடிப்படை செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா மனசுல பதியணும். முதல்ல அடைப்புக்குறியை செஞ்சு முடிக்கணும், அடுத்தது அடுக்குகளை முடிக்கணும், அடுத்தது வகுத்தல் செய்யணும், பெருக்கல் செய்யணும், கூட்டல் செய்யணும், கடைசியா கழித்தல் செய்யணும் அப்படின்னு நமக்கு மனசுல எளிமையா என்ன செய்யுது? பதிஞ்சிடுது. சரி, ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.10 கொடுத்துருக்காங்க. சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு 24 + 2 பெருக்கல் 8 வகுத்தல் 2 -1. நம்மளோட ரூல் படி நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அடைப்புக்குறியை செய்யணும். ஃபர்ஸ்ட் அடைப்புக்குறி செய்யணும். ஆனா இந்த கணக்குல அடைப்புக்குறி இல்லை. அடுத்தது அடுக்குகள் செய்யணும். இங்க அடுக்குகளும் இல்லை. அடுத்தது வகுத்தல் செய்யணும். வகுத்தல் என்ன? இதான் வகுத்தல். 8 2ஆல வகுக்கும் போது என்ன வருது? 4 வருது. அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெருக்கல் செய்யணும். 2ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 2 நாள் 8 அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது கூட்டல் செய்யணும். 24ஐயும் 8ஐயும் கூட்டும் பொழுது 32. அடுத்தது கடைசியா கழித்தல் செய்யணும். 32ல 1 போயிடுச்சுன்னா 31. இதுதான் சுருக்குக அப்படின்ற ஒரு கணக்குல நமக்கு எல்லா அடிப்படை செயல்பாடுகளையும் சேர்த்து என்ன தராங்க? தந்து நமக்கு செய்ய சொல்றாங்க.
ஸோ இது வந்து மெமரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எல்லா சம்முமே எளிமையாக என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம்.